வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, 2, 2A, 8 ஆகட்டும் இல்லை 4 ஆகட்டும் ரொம்ப முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி தான். ஸோ எப்பயுமே சொல்கிறது என்னென்னா அட்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா அவுட் டு ஸ்டடி ஸ்மார்ட் வே இந்தியன் பாலிட்டி இதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் நம்ம எல்லாமே படிப்போம். ஸோ எல்லா டாபிக்ஸுமே கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்படியே ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறது பெட்டர் தான். ஸ்மார்ட்டாக எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாய்ஸ் அகாடமியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் புக் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது பார்க்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. சரி, அதனால் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இது ஆல்ரெடி மேபி ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு தெரியல. ஸோ நாங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 2019 2023 வரைக்கும் பாருங்கள் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 65 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 65 அப்படின்றது மொத்த வினாக்கள் தேர்வில் கேட்ட மொத்த வினாக்கள். அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 2Aவாக இருக்கலாம், இல்லை ஃபிஷரிஸாக இருக்கலாம். மொத்தமாக கவர்மெண்ட் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பர்டிகுலராக இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு படிங்க. ஸோ ஸ்மார்ட்டாக அப்படி படிக்கணும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இங்கே அதிகமாக கேட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். தென் ப்ரியாம்பலில் பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 36 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாநில உருவாக்கம்ல எவ்வளோ, இப்போ மாநில உருவாக்கம் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை படிங்க. குடியுரிமையிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பிலேருந்து எவ்வளோ, அடிப்படை கடமைகள் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவர்கள் துணை குடியரசுத் தலைவர்கள்லேருந்து எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபாஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாநில அரசு ஆளுநர்களை 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்றம் 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெடரல் உள்ளாட்சி அமைப்புகள் 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாநில மத்திய உறவு பட்டியல் கடன் நிதி பார்த்தீங்கன்னா 44 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 19ல் 17 கொஷின் கேட்டிருக்காங்க. 2022 21ல் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, 6 கொஷின் கேட்டிருக்காங்க. 2023ல 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த டைம் கம்மி பண்ணியிருக்காங்க, 44 கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய நீதித்துறை இதில் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் தான் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. 55 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஜியை பொறுத்த வரைக்கும் 15 கொஷின்ஸ் தான். தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் 51 கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தேர்தல் ஆணையம். அலுவல் மொழிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவசர பிரகடனம் பார்த்தீங்கன்னா 13 கொஷின் கேட்டிருக்காங்க. அரசியல் சட்ட திருத்தம் திருத்திருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் வச்சு திருத்தினாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வச்சு 42nd அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் 41 கொஷின் கேட்டிருக்காங்க. சிபிசி சிபிஐலேருந்து 12 கொஷின். நெக்ஸ்ட்டு முக்கிய குழுக்கள் ஆணையங்கள் வழக்குகள் வாரியங்கள் தீர்ப்பாயங்கள் 75 கொஷினுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் கொஷின் தான். ஸோ ஆணையங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆணையங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 2025 இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சிங்வி கமிட்டி, நெக்ஸ்ட் பல்வந்த்ராய் கமிட்டி, அப்புறம் ராஜ்மன்னார் கமிட்டி. ஸோ அந்த மாதிரி சில ஆணையங்கள் மேக்தா கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபசில் அலி கமிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஆணையங்கள்லேருந்து கம்பல்சரி குரூப் 8, 4, 1, 2A எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், நுகர்வோர் அமைப்பு, பெண்கள் பாதுகாப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு, தகவல் உரிமை சட்டம், இதுலேருந்து 46 கொஷின் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 765 கொஷின்ஸ் மொத்தமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும், நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரியாம்பல் படிச்சுக்கோங்க. ப்ரியாம்பல் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரியான்மை வரும், அப்போ சமதர்மம் வரும், அந்த மாதிரி கேட்கறது இல்லை. இப்போ ஆர்டர்ஸ் இது ஓல்ட் கொஷின் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரியாம்பலில் சில பேர் கோர்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அம்பேத்கர் நிறைய பேர் இப்போ ஐடென்டி கார்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க. பிரியாம்பல் சோல் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கூற்று கேட்குறாங்க. ஸோ பிரியாம்பல் பொறுத்த வரைக்கும். அதே போல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் இப்போ பஞ்சாயத்துக்குலாம் எந்த ஆணையம், நெக்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் எந்த ஆணையம், ஸோ மாநிலத்துக்கும் இதுக்கும் சென்ட்ரலுக்கும் எந்த ஆணையம், ஸோ தமிழ்நாட்டுக்கு ராஜமன்னர் ஆணையம், சென்ட்ரலுக்கு இவங்க, அப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கு எந்த ஆணையம், காக்கரா ஆணையம், ஸோ முதல் பிற்படுத்தப்பட்ட காக்கரா ஆணையம், செகண்ட்க்கு இவங்க, அந்த மாதிரி நிறைய ஆணையம் கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர்லையும் சரி துணை குடியரசுத் தலைவரும் சரி இப்போ எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுநர்லன்னு பார்த்தா அவங்களோட ஏஜ் கேட்கறது இல்லை, அவங்களுக்கு என்ன இப்போ சொத்து இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்கறதுல. எப்படி கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு கூட்டே வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின் நினைக்கிறேன். இப்போ குடியரசுத் தலைவர் யாரை நியமிப்பாங்க அப்படி கேட்குறாங்க. ஆளுநர் யார், ஆளுநர் தான் நியமிப்பாங்க. ஸோ ஆளுநர் யாரை நியமிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எது இல்லை, அப்போ நீதிமன்ற தலைவர் அவங்க ஆணைப்பாங்க, ஐ மீன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அது இல்லையா இருக்கா, அது மாதிரி கூட்டல்
4 கூற்று கொடுத்துட்டு எது தவறு கரெக்டுன்ற மாதிரி கேட்குறாங்க ஆளுநர் கொஷின்லையுமே. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளையும் அப்படி தான். பஞ்சாயத்து ராஜ்லேயுமே வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். இதுவும் சாய்ஸ் அகாடமி புக்கில் வந்து தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக நிஜமாவே. ஸோ நம்ம எல்லாமே படிக்கிறது ஓகே தான். எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே இது படிங்க அப்படின்னு சொல்ல வரல. ஸோ எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னா இந்த எதெல்லாம் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி படித்தா. ஸோ தேங்க்யூ ஹஸ்பண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.